வணக்கம் நண்பர்களே. விதவிதமான சமோசாக்கள் இன்னைக்கு நாட்டில் பெருகி இருக்குது. இன்னைக்கு நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காண்டி நான் வாங்கின ஒரு ஐட்டமும் சமோசா. ஸோ இந்த சமோசா இன்னைக்கு நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாநிலத்திலையும் வித்தியாசமான முறையில் விற்கப்படுது, அது வாங்கப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சமோசா உள்ள ஆனியன், பச்சை பட்டாணி, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் பொடிசாக நறுக்கி வசக்கி கறி மசால் பட்டெல்லாம் போட்டு சுருட்டி அதை எண்ணெயில் பொரிச்சு கொடுக்கறது, அது ஒரு வகையாக இருக்குது. ஆனால் நம்ம நார்த் இந்தியாவை பொறுத்தளவில் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு சமோசா கொடுக்குறாங்க. வித்தியாசம்னா என்ன, இதுதான் இங்கே உள்ளவங்க மெத்தட் படி இதில் தனி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுட்டு அது கூட வேர்க்கடலை, அப்புறம் கறி மசால் பட்டப்பொடி, அப்புறம் தனியாங்கிறது நம்ம கொத்தமல்லியோடைய விதை, இது எல்லாம் போட்டு ஒரு கிரன்ச்சியாக கொடுக்குறாங்க. இதில் லாஸ்ட்டில் நமக்கு அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். புளிப்பாக எப்படி வருது அப்படின்னு பார்த்தா லெமன் கூட சேர்க்குறாங்க. ஸோ அது ரொம்ப வித்தியாசமாகவே ஒரு புளிப்பான ஒரு சுவையோட நல்லாவே இருக்குது. இந்த சமோசா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக விற்கிறாங்க. இது நீங்கள் ட்ரெயினில் போனீங்கன்னா குட்டி குட்டியாக சமோசா விற்பாங்க. அந்த குட்டி குட்டியாக சமோசாவும் க்ரன்ச்சியாக ஒரு சிப்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரெயினில் அது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு. ஸோ அதை கூட சாப்பிட்டுட்டு மக்கள் தன்னுடைய அன்றாட உணவை அந்த ட்ரெயின் டைமில் அந்த ட்ராவல் டைமில் முடிச்சுக்கிட்டதை நான் பார்த்துருக்கேன். அதே போல் சமோசாங்கிறது ஒரு சாதாரண விற்பனை கிடையாதுங்க. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு உத்தரப்பிரதேசத்தில் ஒருவனை பிடிச்சிருக்கிறாங்க. அவன் ரோட்டோரத்தில் சமோசா விற்கக்கூடியவன். அவனுக்குடைய வருமானத்தை அவங்க கொஞ்சம் கணக்கிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா அவன் வருமான வரி மட்டும் செலுத்த வேண்டியது இருக்குது. அவன் வெறும் ரோட்டில் தான் வச்சுருக்கான், கடை கூட வைக்கல. வெறும் சமோசா, டீ. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ சமோசா, 80 லட்சம் ரூபா அவன் வருமான வரி கட்டணும்னு சொல்லி அவனுக்கு தாக்கல் கொடுத்துருக்குறாங்க. நினச்சி பாருங்க, 80 லட்சம் ரூபா ஒருத்தன் கட்டுறான், ஒரே ஒரு கடை தான். அதில் அப்போ எவ்வளோ சமோசா விற்பனை ஆகுது, எவ்வளோ பேர் அதில் பிரியமாக இருக்கிறாங்க அந்த சமோசாவில். ஸோ இந்தியா போன்ற நாட்டில் தான் இதெல்லாம் சாத்தியம். வேறு எந்த நாட்டிலையுமே இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாமலாம் இருக்குது. இவ்வளோ டிஜிட்டல் இந்தியா வந்த பிறகும் இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சமோசாக்கள் வித்தியாசமாக செஞ்சு உணவை இவ்வளோ தூரம் ஒரு பெரு வணிகமாக மாற்றிருக்கிறது இந்தியா போன்ற ஒரு நாட்டுனால தான் சாத்தியப்படுது. இந்திய மக்கள் தான் இதை சாத்தியப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு அனாவசியமாக விற்கப்படுது. ஓகே, நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.